ஆய் அதிகமா இருக்கும். அப்படிலாம் சில கட்டளை உனக்காகவே நான் இருக்கின்றேன். கவலை வேண்டாம். இல்லன்னா கரண்ட் கூட ஆஃப் பண்ணுங்க, கை வச்சு செத்து போறேன். கரெக்டா நான் சாவரத்துல எவனுக்கு கடிக்காட்டு இன்னும் கரிகாட்டூர் தாய் கிராமத்தை சேர்ந்த மேஸ்திரியாக திகழக்கூடியவர் இன்னும் வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் எங்களுடைய நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கின்றார். அண்ணார் நன்முறையிலே வாழ வேண்டும் என்றும் எந்த ஒரு குறைகளும் நேராமல் அம்மனர்கள் பெற்ற நன்முறையிலே வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஜெய் ஜெய். இப்படி திருப்பினாளா? அது மட்டும் இல்லை, என்ன அவ எப்போ என்னை பார்த்து அப்படி கேள்வி கேட்டாலோ இன்றிலிருந்து ஒண்ணு நான் வேணும் இல்ல அவ வேணுமா முடிவு பண்ணிக்கணும். கட்டளை அப்படி சொல்லாது. நீதான் எனக்கு வேண்டும். கட்டளை சத்தமா தான் பேசுங்களா? கட்டளை உனக்காகவே நான் இருக்கின்றேன். என்னங்க என்ன அவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் நீங்களாக இருந்தா சித்தின்ற முறையில நான் தூக்கி வளர்த்திருப்பேன். உண்மைதான். அது யாருக்கு பிறக்க போதோ? ஐயோ, அது ஒரு வேளை பிறந்து பூமியில தூக்கி போக சொல்ல நாட்டு மக்கள் அனைவருமே உங்களை தான் கேவலமா பேசுவாங்க. அப்படியா? அகட்டும், நான் பார்த்துக்கொள்கிறேன். அப்படியே அகட்டும். பாத்துங்க, அகட்டும் அகட்டும். மாத்திருங்க வந்து அது ஆங்கார பிடித்தவளே, நானா உன்னை பார்ப்பதற்கு எனக்கு அருவருப்பாக. என்னங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. 25 வருடமாக நீங்களே கேள்வி என்று வாழ்ந்தேனே, என்ன பார்த்து அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அடிச்சி இனி ஒரு முறை என்னோடு வாழ்ந்தேன் சொல்லாதே. ஒரு கணவனுக்கு துரோகம் செய்தவன் நீ. கணவனுக்கு துரோகம் செய்தவன் நானா? உனக்கு எப்படி ஆசை வந்தது? எனக்கு தெரியுங்க, நான் உங்களை தவிர எந்த ஒரு ஆடவரையும் கூட பார்த்ததில்லை என்று. அடி பாவி, ஒரு முழு பூசணிக்காவை சோற்றில் மறைப்பார் என்று கேட்டுதான் பட்டிருக்கிறேன். ஆனால் நீ எப்படியே செய்துவிட்டாய். அடி பாவி, உனக்கு நான் என்ன துரோகம் செய்துவிட்டேன்? என்னை ஏறி இப்படி ஏமாற்றி விட்டாய். ஏய், உன்னை கண்ணுக்கு கண்ணாக அல்லவா பார்த்தேன். என் கண்களில் நீர் வரைத்து விட்டாய். அடி படுபாவி, என்னங்க உன்னை தாய்க்கு மேலல்லவா பார்த்தேன். இப்படி தரம் கிட்டு நடந்து விட்டாய். அடி மூதே, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். என்ன எனக்கு என்ன சொல்ல போறேன்? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யத்தார். உங்களுக்கு நினைவிருக்கின்றதா இல்லையா? என்னடி, நமக்கோ திருமணமாகி 25 ஆண்டு காலமாகியும் நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நீங்களோ கைலைக்கு சென்றீர்கள், சிவபெருமானை நோக்கி தவம் செய்தீர்கள். சிவபெருமானாகப்பட்டவர் உங்கள் கண்ணெதிரை தோன்றி ஒரு கனியை கொடுத்தார். அந்த கனியை 1 மண்டலம் 48 நாள் கௌரி விரதம் இருக்க சொல்லி நீங்கள் தடையத்தான் அந்த கனியை கொடுத்தீர்கள். அந்த கனியை நான் புசித்தேன். அதன்படியே தான் இந்த கரு உண்டானது. கனி கனி கயிறு சொல்றாங்க பொறுபாவி. என்னங்க ஒரு வார்த்தை எத்தனை முறை சொன்னாலும் அது உண்மையாகி விடுமா? ஏய், இப்போது உனக்கு ஒரே ஒரு வார்த்தை உரைக்கின்றேன். ஆபத்துக்கு உதவாத நண்பன், பசிக்கு உதவாத சோறு, தாகத்துக்கு கிடைக்காத தண்ணி, ஒரு கணவனை மதிக்காத மனைவி இந்த உலகத்தில் வாழவே கூடாது. ஏய், என்னை போடா என்று சொன்னாய், பொறுத்துக் கொண்டேன். வாடா என்று சொன்னாய், வருத்தப்படவில்லை. ஆனால் என்னுடைய பத்திரை தெய்வத்தை பார்த்து விபச்சாரி என்று சொன்னாய். என்ன கட்டிய மனைவி என்று கூட பார்க்காமல் எவ்வளவு ஒருத்தி பேச்சை கேட்டு என்னை இப்படியெல்லாம் சித்திரவதை செய்கின்றீர்களே. நானே உத்தமி என்றால், நானே பத்தினி என்றால் நன்றாக நினைவு கொள்ளுகிறத்தான். என்றிருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் படாத இன்னலுக்கெல்லாம் பட்டு என்னுடைய காலில் வந்து விழுவீர்கள். இதுவே உங்கள் மனைவி நான் கொடுத்த சாபமத்தான். மனைவி கொடுத்த சாபமா? உண்மைதான். பைத்தியக்காரி, இந்த உலகத்தில் பத்தினி பெண்கள் சொல்வது கூட பலிப்பது கிடையாது. ஆனால் ஒரு கணவனுக்கு துரோகம் செய்து விட்டவன் ஒரு விபச்சாரிணி. நான் விபச்சாரியா? நீ சொல்லியால் எனக்கு பலிக்க போகிறது. ஏய், பேச்சை வளர்த்தாதே. உன்னை பார்ப்பதற்கு பிடிக்கவில்லை. இந்த பூமியில் வாழ
இப்பொழுது உனக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். இந்த கருவுக்கு காரணம் யார் உண்மையை சொல்லிவிடு. உன்னை இதயத்தை விட்டு நான் எங்காவது சென்று விடுகிறேன். இந்த கருவிற்கு காரணம் நீங்கள் தானே தான். ஆணவக்காரி, அகம்பாவம் கொண்டவன், இப்படிப்பட்ட தவறை உரைத்து விட்டு எப்படி நடித்துக் கொண்டிருக்கார் பார்த்தாயா? ஏய், உன்னை பார்த்தல்லவா இந்த நாட்டு மக்கள் திருந்த வேண்டும். ஆனால் இந்த நாட்டு மக்கள் அவதூறாக பேசுவதற்கு என்ன ஆளாகிவிட்டாயடி படுபாவி. ராசாத்தி மனசில் ராசாத்தி மனசில் இந்த ராசா உன்னடப்பிட்டார். புது நேசுவண்டானது இளநெஞ்சும் கொண்டாடினி. புது நேசுவண்டானது இளநெஞ்சும் கொண்டாடினி. ராசாத்தி மனசில் இந்த ராசா உன்னடப்பிட்டார். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா எந்த ராசா தான் வர மாட்டான். ட்ரெஸ் நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குது. ஏங்க இந்த மா புடிச்சா அந்த ட்ரெஸ் பக்கத்து வீட்டுல காஞ்சி என்னங்க நல்லா இருக்கீங்களா? வந்துட்டேன். நானும் உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படியா? ஆமா, இங்க ஒரு லோடு இருந்ததுடா. அவரை நம்பாதே. ஏன்? பெண்கள் என்றால் ஏமாற்றக்காரர்கள் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்போது பார்த்தாயா என்னுடைய மனைவி எப்படி நடித்துக் கொடுக்காள் பார். அது என்ன ஆச்சுங்க? லோடு சாஞ்சி கொடுக்குதா சொல்லி இந்த கருவுக்கு காரணம் உண்மை கேட்டேன். ஒரே ஒரு லேசாத ஒரு சத்து தான் சத்தி. இப்ப நினைத்துக் கொடுக்கின்றால் இந்த கனகவல்லி. இருங்க, உயிர் இருந்தா பாக்குறேங்க. மேல வச்சு பாருங்க. ஆமா, என்னாச்சு? அவ செத்து போயிட்டாங்க. மாண்டு படுத்து விட்டாள். என்ன கனகவல்லி இருந்து விட்டாளா? கச்சிரை, என்னங்க? நாம் இருவருக்கும் இடமுறாக இருந்தவள் கனகவல்லிதான். ஆமா, அவள் இருந்து விட்டாள். இனி முதல் கொண்டு நாம் இருவரும் உல்லாசப்பட வேண்டும். ஓடி விளையாட வேண்டும், பாடி திரிய வேண்டும். ஓடிவா கச்சிரை, என்னடா மார்கழி மாசம் குட்டினா டீ கடை ஒரு இடமா நில்லா. எங்க பாப்பறான்? இது கார்த்தி மாசம் விட்டா இருக்கும். என்னங்க? கச்சிரை, இருந்தாலும் உனக்கு ஒரு நியமம் சொல்லட்டுமா? என்ன? கச்சிரை, நாம் இருவருக்கும் இடம் கனகவல்லி இவள்தான் இவளே இருந்து விட்டால் இறந்து விட்டாள். நாம் இருவரும் இந்த சுதந்திர பறவைகள். உன் பாதமாக பட்டது மண்ணில் படலாமா? படவே கூடாது. விண்ணிலே பறக்க வேண்டும், பறக்க வேண்டும், ஆகாயத்தில் திரிய வேண்டும், பன்னீர் அல்லவா குளிக்க வேண்டும். நாம் இருவரும் போடி விளையாட வேண்டும். ஓடுவா போடா போடாவா? ஆமாண்டா. டே டால்டா. ஆமா டால்டா. போடா லவடி கோபால். கோபாலா? கோபாலா? ஆமாண்டா. என்ன சொல்கிறாய்? டேய், 25 வருட காலமாக உன்னுடைய இருந்தவள் நீ தொட்டு தாலி கட்டிய மனைவி. என்ன பார்த்துக்கு நான் அவளை கொலை பண்ணிட்டேன். நாளை பின்ன வேற அவள் நான் வந்தாலும் நான் அவளை பார்த்து நீ என்ன கொலை பண்ண மாட்டேன். அந்த மூஞ்சிக்கு அந்த கேஜினா இந்த மூஞ்சிக்கு என்ன கேஜி ஆகும்? அப்படி சொல்லாதே. நீ தாண்டி எனக்கு உயிர். போடாயம். இரு. என்ன அடிக்கிற? அவரா உனக்கு எதற்காக இந்த ராஜ உடையலாம்? துணி அவைக்க வேண்டுமா? இங்க ஆளுங்கிறாங்க பா உள்ளிட்டு கூட. வெக்கமா இருக்கான். ஆமா, அண்ணன் முடிக்குங்க. கட்டை முடிக்கிறேன். நானே அப்படியா? பாவி, உனக்கு இந்த ராஜோடையே இருக்கக்கூடாது. அவர முக்கியம். என்ன சொல்ற? ஆமா, அவரா. அப்படியா? அவரா அங்க அக்கால போய் அவரா. ஐயோ, அவரா என்ன விளையாட்டு இது? அவரா கானகத்திற்கு தனதனமிலே வந்தேன். பாவி பெண்ணாக பிறந்தவள். என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தத்தை நீ கேட்டு நீ கொடுத்திருந்தா இந்த பாவி நான் அப்பொழுது அமைதியாக சென்றிருக்கேன். ஆனால் என்னை பாவி பெண் என்று பாராமல் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டாய்.
அப்பொழுதே உன்னை வசியப்படுத்த வேண்டும், உன்னுடைய நாடு நகரம் அத்தனை எழுதி வாங்க வேண்டும் என்பதற்காக வசியமை வைத்தேன். நாடு நகரம் அத்தனை எழுதி வாங்கி கொண்டு அதோட போயிடலாம் தான் நினைச்சேன். தேவையில்லாம ஒரு ஆடு வந்து தானா தலையை குத்தி வெட்டுங்க வெட்டி விட்டார்கள். படுத்து விட்டது. பாவம். ஒரு பெண்ணாக பிறந்தவள், ஏன் மேடையில் சொல்றேன்னு யாருமே தப்பா எடுத்து கொள்ள வேண்டாம். பெண்ணாக பிறந்தவர்களுடைய காம இச்சனை மட்டும் எக்காரணத்தை கொண்டு தீர்க்கவே முடியாதான். ஆண்களாக பிறந்தவர்களுடைய காம இச்சனை கூட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல தீர்த்தலாமா. ஆனா பெண்களாக பிறந்தவர்களுடைய காம இச்சனை மட்டும் தீர்க்கவே முடியாதான். அதுவும் ரொம்ப ஆசை. சொல்லிருக்காங்க, குறை பேசக்கூடாது. திருக்குறள்ல கூட 2 அடியில பிரிச்சுட்டாங்க திருவள்ளுவர். ஆனா பெண்களுடைய மனதானது ஆழம் என்று இன்னமும் யாருக்குமே தெரியவே தெரியாது. ஒரு பெண்ணாக பிறந்தவள் எப்பேற்பட்ட சூழ்ச்சி வேணாலும் செய்யலாம். ஒரு பெண்ணாக பிறந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்ச்சி செய்யலாம்னா என்ன காரணம் தெரியுமா? பெண்களாக பிறந்தவர்களுக்கு பெண்கள் தான் எதிரி, ஆண்களாக பிறந்தவர்களுக்கு ஆண்கள் தான் எதிரி. அதே போன்றுதான். டேய், நான் உன் மீது ஆசைப்பட்டேன்டா. ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்திருந்தா போயிருக்கும். ஆனா என்ன எங்க அடிக்க கூடாது அந்த இடத்துல. இப்ப பாத்தியா? ஆக்சுவலி உனக்கு தேவை மொத்தம் தானே. நம்ம பெட்டிக்கார காலையில தான் கிடையாது. அவரு சீஸ் மை டாட். ஓகே, எங்க பொண்ணு என்ன டாட்? அடி பாவி, உன் மூஞ்சிக்கு இங்கிலீஷ் கேக்குது. ஏன் அண்ணா எங்கெல்லாம் பாத்தீங்க டாக்கிங் அபௌட் மீ. ஓகே, வாழ்ந்து எந்த அளவுக்கு நான் படிக்க வச்சுக்கிறேன். காட்டுமா வேலையை கொஞ்சம். பாத்தாரு டாக்கிங்க. ஏண்டி டாக் என்ன தெரியுமாடி? டாக் இல்லடா, டாக்கிங் அவன அபௌட் மீ. சூத்து மேல அடிமா அவன. அடி பாவி, why suddenly you have suit? ஓகே, அடி பாவி, நீ பேச பார்க்கலாம் இங்கிலீஷ். உன் பேச்சை கேட்டல்ல பாய் கட்டி மனைவி. ஏய் சினா டாக் மீ. ஓகே, தயவு செய்து சொல்றேன், இன்னொரு இங்கிலீஷ் என்ன பேசாத. வாயப்பா மகாராஜா, இதுக்கு தான் காத்து கொண்டிருந்தீங்க. இல்ல, எங்களுடைய நாடக மன்றத்தின் ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டத்தை அடுத்த வடையிலுப்பை தாய் கிராமத்தை சேர்ந்தவர். இன்னும் உயர் திருவாளர் சீனிவாசன். இங்க இருந்து மெட்ராஸுக்கு போனாரு, சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன பசங்க தெரியும். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி மௌலி வாக்க கட்டுற 12 மாடி கட்டுறோம் இன்ஜி விழுந்தது எல்லாருக்குமே தெரியும்ல. அதுல சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்ணது இவர் தான். ஏரியில போய் பிளான் போட்டு குத்துது இவர் தான். ஏரியில அது பொலண்டி ஏதோ ஒன்றுல ஏன்டா பிளான் போட்டு குத்துது 12 மாடி கட்டுற இன்ஜி விழுந்துச்சு பாரு. அன்னில இருந்து பேக தூக்கின்னு வந்தாரு பாரு. அதான் ஊரா கூத்தாட்டினுக்கிறாரு. இப்ப கூட எங்களுக்கு இந்த வருஷமா என்னவோ தெரியல, போன வருஷம்னா 4 கூத்து ஆன மெட்ராஸ்ல. இந்த வருஷம் இந்த ஆடி மாசம் ஃபுல்லா மெட்ராஸுக்கே கூத்து வாங்க வேணான்னு நம்பரு. ஏன் அங்க மெட்ராஸ் கூத்துன்னா சொல்லி பாருங்க. பாதிர மெட்ராஸ் கூத்து இல்லப்பா, எனக்கு பேதி ஆகுது. அந்த பக்கம் போனா இவரை ஒதுக்கத்துக்கு காத்துருக்குறாங்க. சிவில் இன்ஜினியர் சீனிவாசன், நீங்க ஏன் கோத்துல வீடு கட்டி குத்துங்க? பாவி, வீடு கட்டத்தானே நான் பிளான் போடுறது எவனோடி. ஏன் 90 லட்சம் அங்க மாட்டிக்கிச்சு. ஊரா ஏன் ஊர் தோத்துன்னு இன்னைக்கு யாரு இப்ப கேட்டாங்க உன்ன? கம்பெனி ஆசிரியர் பெருமை சொல்ல வேண்டும் அல்லவா? பெருமை சொல்ல டக்குனு இங்கிலீஷ்ல சிவில் இன்ஜினியர் படிச்சுக்கிறாரு. உனக்கு ஏன்டா வர மாட்டேங்குது? இங்கிலீஷ் வராது. தமிழரா சொட்ட நல்லா இங்கிலீஷ் பேசுனடி. உன் மூஞ்சி என்னைக்கு பார்த்தனா அன்னைக்கு இங்கிலீஷ் ஃபுல்லா மறந்து போச்சு. ஏன்டா உள்ள கட்டளை உன் முகத்தை பார்த்து கட்டிய மனைவி என்று பாராமல் என் கனகவல்லியை இந்த கையினாலே அடித்துக் கொண்டு விட்டேன். படுபாவி, ஒருவனுக்கு சொல் புத்தி இருக்க வேண்டும், இல்லை என்றால் சுய புத்தி இருக்க வேண்டும். ரெண்டையுமே மறந்தவன் உன்னை போல் தான் இருக்கணும். ஒருத்தவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை பட்டுன்னு செஞ்சிடணும். அடுத்தவங்க கிட்ட அதை பத்தி ஆலோசனை பண்ணா அந்த விஷயமே கெட்டு போயிடும். நம்மளுக்கு என்ன நல்லதோ கெட்டதோ பட்டுன்னு மனசுல தொடர்ந்து செஞ்சிடணும். அது மனசு திருப்தியான ஒரு விஷயம். அது அதை விட்டுட்டு உன்ன மாதிரி கேப்பார் பேச்சு கேட்டு நாடுறவங்களா இப்படிதான் நிக்கணும். ஐயோ போச்சு, ஐயோ உன் முகத்தை பார்த்தல்லவா இப்படி செய்து விட்டேன். நீ நல்லவரை நினைத்தேனே, இப்படி நாட்கள் விசத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறாய். உனக்கு நாங்கள் இருவரும் என்னடி பாவம் செய்து விட்டோம்? நான் கேட்டது ஒரே ஒரு முத்தம் கொடுத்திருந்தா. அடி பாவி, இப்படிப்பட்ட பாதகத்தை செய்துவிட்டு எப்படி இருக்கின்ற இந்த நாட்டை விட்டு நடக்கும். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி.
கடவுளே கல்லாய் நான் மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே சதி செயல் செய்தவன் புத்திசாலி அதை சதித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுளே கல்லாய் நான் மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே அவன் தன்னை இழந்தான் அவன் கோவித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான் கடவுளே கல்லாய் நான் மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே ராசியின் பேச்சை கேட்டு என் குடும்பத்தை எப்படி வருத்திக் கொண்டேனே படுபாவி, உனக்கு நாங்கள் என்னடி துரோகம் செய்து விட்டோம்? ஏனடி இப்படி வாட்டி வதக்கின்றாய்? இதன் பிறகு உன்னையும் உயிரோட வைக்க கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனா பழகுன பாவத்துக்காக என்ன ஒரு 2 நிமிஷம் என்ன கட்டி பிடிச்சி ஆடின பாவத்துக்காக ஒண்ணு உயிரோடு வர தப்பிச்சு போயிட்டுனா சந்தோஷம். ஏய் யாரவன் ஏமா போடு கையில விளங்கு. யாரு போடணுமா? அம்மாவுக்கு போடு. அம்மாவுக்கு போடு. ஒன்ஸ் மோர் சொல்றான் நீ அடி. அவளுக்கு போடுறா. அது என் சக்கா. ஏய் கத்ரி, எப்பொழுதாவது உன்னை நான் பார்ப்பேன்டி. என்னையா? ஆனால் நான் பார்க்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது அதை நினைத்து பார்க்கறாய். பரண்டி போடாடே போடா. ஐயா நாங்க போலாம். பையா வா. ஐயா டேய் வா. இதன் பிறகு இந்த நாட்டிலே நான் ஒருவள் தான். ஏமா டேய் செய்ய துணி போட்டு வெளிய போடாதே. நாய்க்கு கொதில எடுத்து போ. நல்லா இல்ல அவிசி. ஐயோ எப்பா அவை சண்முகி மேரிக்கிறீங்க. டேய் நான் சப்பால இருந்து வட்டியா? இருந்தாலும் பரவாயில்லை. மாண்டு மடத்து இருக்கின்றார். அம்மா இவ்வளவு தூயின் போய் எங்கனா கந்தல போடு. நிறையலையா? இல்லையா? கால்ல கரோடு கட்டு நாயிஸ்து போய் சுடுகாட்டுல போடும். முதல்ல இவ்வளவு பார்க்கவே கூடாது. யூடியூப் வாயிலாக எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கலக்கிறோம் விளக்குறோம் யூடியூப் சேனலை நீங்கள் எங்களை நேரடியாக காண வேண்டும் என்றால் யூடியூப் சேனல் மூலமாக காணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கலக்கிறோம் விளக்குறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை டிங் ஆயிடுங்க. இவ்வளவு எத்தனை போய் போடு உள்ள. ஓகே, இதன் பிறகு நான் விடிய காலை 5 மணிக்குள்ளாக உங்களை சந்திக்கிறேன். இது துணி போட்டு வராங்க. இல்ல செட்டப் சேஞ்ச் வேற துணி. சூத்து வாயில இருக்கு போ. சொல்ற பாத்தியாடா?
நம்ம நாட்டுக்கு மகாராணியா இருக்கிறவங்க ஆமாடா. பாக்கியா கணவரையாச்சு கொண்டாரு எங்க அம்மாவை நம்ம நல்ல முறையில எடுத்து அடக்கலாம் பண்ணா ஏய் என்ன பண்ற ஏற்பட்டுல ஏத்தா போடு கை போறானே நான் கால் பிடிக்கிற கை போடுறான் ஏய் உடல் வசிக்குது தெரியடா. ஏய் ஏய் ஏதோ மூச்சுக்கிற மாதிரி இருக்குடா எப்பா கை வச்சு பாரு. ஏய் மூச்சு இருக்குது தண்ணி தள்ளியா தாங்கி முடியவில்லையே. கத்தாத நீ ஆயா 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 ஏண்டா ஆண்டா போலாண்டா டேய் 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 மகாராணி அரண்மனை உள்ள நம்ம குடிச்சு உள்ள வச்சிருக்கேன் அவங்க அரண்மனை எந்த படி நம்ம குடிச்சு வந்துக்கிறாங்க பாட்டி, முடியல பாட்டி. ஏய் சும்மா இருறியா கத்தாத வீட்டுக்காரர் பக்கத்துல படுக்க சொல்ல தள்ளி படுத்து சொன்னீங்க ஜக்காத்தி அப்ப பத்துக்கு சொல்றேன் இப்போ அது குத்துது கொடாது ஏ காலவிரி நலவிரி ஏய் பாட்டி ஏண்டா டேய் அம்மா எப்படி இருக்கிறாங்க டேய் 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 அம்மா இடுப்பு நோவு பட்டுங்கறாங்க அப்படியா அம்மால முடியல என்ன பண்றது நானு இந்த ஊர்ல யாருன்னா கொட்டைப்பாக்கு போறவங்களா இருக்கறாங்களா பாரு போய் கேட்டுமா என்ன பாக்கா கொட்டைப்பாக்கு நான் கொட்டைப்பாக்கு எங்கடி போவேன் போய் கேள்றா யாருன்னா போட்டுங்கறாங்களான்னு ஐயா கொட்டைப்பாக்கு வச்சிருக்கியா எப்பா கொட்டைக்குதா கொட்டைப்பாக்குப்பா ஐயா கொட்டைப்பாக்கு ஏய் கேயா கொட்டைப்பாக்கு இல்லையாண்டி கொட்டைப்பாக்கு இல்லையா கொட்டைப்பாக்கு ஏண்டி கேக்குறா எதுக்கு கேக்குறேன்னு கேட்காதடா என் தூமை ஏண்டி மகாராணி அம்மா வயிற்று வலியோட அவஸ்தைப்பட்டுங்கிறாங்க கொட்டைப்பாக்கு வாயில வச்சு கடுக்குன்னு கச்சாங்கன்னா புள்ள புடுக்குன்னு வந்து உயிந்துருட்டா கொட்டைப்பாக்கு ஆப்பிள்ல வேற என்னடி பண்றது நானு ஏய் யாருன்னா மூக்குப்பொடி போடுறவங்க இருக்கிறாங்களா போய் போய் பாரு போ மூக்கு போடுடா ஏப்பா மூக்கு போடி போடுவா ஏப்பா குத்துட்டு போடுவா அதெல்லாம் வேணாப்பா மூக்கு படிக்குதா ஐயோ மூக்கு படி ஆப்பிள்லையே ஏண்டி கேளு சொல்லுடா எதுக்கு நீ மூக்கு படியா மூக்குப்பொடி எதுக்குன்னு கேட்காதடா என் தூமை ஏண்டியா மகாராணி அம்மா வயிற்று வலியோட கஷ்டப்பட்டுக்கிறாங்கல்ல மூக்குப்பொடி மூக்குல வச்சு இஸ்குன்னு இஸ்தாங்கன்னா புள்ள வந்து புஸ்குன்னு விழுந்துரும் பாட்டி, முடியல பாட்டி. சொமாரி சொமாரியா கத்தாத அடியான் ஜக்காத்தி கம்முடுக்கறால பாரு ஏய் காலவிரி நலவிரி ஏண்டியா பாட்டி, வலிக்குது பாட்டி. ஐயோ குத்துது கொடைய விளக்கடை எத்தனோடா எதுக்குமா தாதா இப்ப பேத்தாரங்க நீ பேத்தார எதுக்குன்னு கேக்குறான் பாரு என் தூமை எனக்கு நான் தெரியும் கத்தாதிரி சொமாரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிற மாதிரி இருக்குது அம்மா என்னடா வாங்க போடியம்மா ஐயா 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 சவாலுக்கு பாருமா ஏய், குழந்தை அடிக்காதடா. கண்ணாடி போய் ஜெட்டி போட்டுக்கிறா பாரு பாவி, பிறந்த குழந்தை பிறக்கும் போது வர ஜட்டி போடும். ஜெட்டி போடாதா ஏய், அதெல்லாம் போன போகட்டும். கடா குட்டியா போட்டுக்கிறியம்மா என்ன பண்றது உன்னுடைய கணவரோ நீ செத்துட்டு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் என் குடிச்சல ஏய், இதுக்கப்புறம் என்னுடைய உலகமே இந்த குழந்தை தான்டா. குழந்தைதான் டேய், அம்மா என் குழந்தைக்கு அழகான ஒரு பேர் வைக்கணும். என் குழந்தைக்கு வைக்கிற பேரை பார்த்து எல்லாருமே பயப்படணும்டா. பயப்படணும் ஆமாண்டா. நடி நடக்கிற மாதிரி பேர் வைக்கிட்டோம் ஆமாண்டா. ஒரே பேர் வச்சுக்கா இருக்கிறவங்களும் ஏஞ்சி ஓடி போடுவாங்க அப்படியா? பேர் பட்டு பேரு அந்த பேரு வைடா. கொரோனா வைரஸ் ஏய், கொரோனா வைரஸ்ல வேணாம். 6 மாசம் ஆளு வீட்டுல இருந்தாங்க பாரு டேய், என் பிள்ளைக்கு பேரு நறுக்குன்னு வைடா. அப்ப முறுக்குன்னு வைய டேய், என் பிள்ளையோட பேரு கூப்பிட்டா எல்லார் வாயிலும் வரணும். அது போல ஒரு பேர் வைடா. எல்லாரும் வாயில நோயிற மாதிரியே ஓடா வாய் வாய் வச்சுடா டேய், இப்படி ஏறாதடா. உன் வாயில நோயுமா டேய், ஏறு ஏமா என்னடா? சரி அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது
அதோ பார்த்தாயா ஆமாண்டா. ஆதவன் உதிக்கின்ற நேரத்தில் பிறந்ததினால் பிறந்த இந்த தினால். குழந்தைக்கு கதிரவு குழந்தைக்கு அருமையான பேர் வச்சுட்டா இப்பயே அந்த குழந்தைய எடுத்து போய் தொட்டில போடலாம் போ ஆமாண்டா